சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 58வது திருநாமம். கிருஷ்ணாய நமக. கோகுலத்தில் ஒரு நாள் காலை கோபிகைகள் குடங்களை எடுத்துக்கொண்டு யமுனை கரைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்ணன் வழிமறித்தான். நீங்கள் எல்லாம் இன்று மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள். என்ன காரணம்? குடங்களோடு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான் கண்ணன். கண்ணா, வீட்டுக்கு அவசரமாக தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும், வழிவிடு என்றாள் சந்திரமதி என்ற பெண். நிச்சயமாக வழிவிடுகிறேன். ஆனால் என்னுடன் நீங்கள் கண்ணாமூச்சி ஆட வேண்டும். அப்போதுதான் உங்களை விடுவேன் என்றான். இல்லை கண்ணா, இன்னொரு நாள் விளையாடுவோம். இப்போது விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடினார்கள் அந்த பெண்கள். என்னிடமிருந்து நீங்கள் தப்பவே முடியாது என்று சொன்ன கண்ணன் ஒரு புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். யமுனையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்ப வருகையில் புதருக்குள் ஒளிந்திருந்த கண்ணன் உண்டை வில்லால் சந்திரமதியின் மண்குடத்தை அழித்தான். குடம் சுக்குநூறாக உடைந்தது. சந்திரமதி தண்ணீரில் நனைந்து போனாள். ஹஹா என்ற புன்னகையோடு வெளியே வந்த கண்ணன், இப்போது கண்ணாமூச்சி ஆடுவோமா என்று கேட்டான். முடியாது என்றால் மீதமுள்ளவர்களின் குடங்களையும் இவன் உடைத்து விடுவான் என்றுணர்ந்து சரி என்று அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்று முழுவதும் அவர்களோடு கண்ணாமூச்சி விளையாடிய கண்ணன் அன்று மாலைதான் அவர்களை வீடு திரும்ப அனுமதித்தான். அடுத்த நாள் சந்திரமதி 2 புதிய வெண்கல குடங்களை எடுத்து சென்றாள். இரண்டும் பார்ப்பதற்கு மண் குடங்களைப் போலவே இருக்கும். கண்ணன் மட்டும் மட்குடமின்றி உண்டவில்லால் அடித்து ஏமாந்து போவான் என்று அவள் திட்டம் தீட்டியிருந்தாள். அன்று எல்லா பெண்களும் யமுனைக்கு செல்லும்போது வழிமறித்த கண்ணன், என்ன தொடங்கலாமா என்றான். எதை தொடங்குவது என்று கேட்டார்கள் பெண்கள். நம் கண்ணாமூச்சி ஆட்டத்தை தான் என்றான் கண்ணன். அதெல்லாம் முடியாது என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அந்த பெண்கள் யமுனையை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். சந்திரமதி ஒன்றன் மேல் ஒன்றாக 2 குடங்களை தலைக்கு மேல் சுமந்து செல்வதை பார்த்தான் கண்ணன். கண்ணனால் இந்த குடங்களை உடைக்கவே முடியாது என்ற உறுதியுடன் அவனை ஏளனமாக பார்த்து கொண்டே நடந்தாள் சந்திரமதி. யமுனை கரையில் தன் முதல் குடத்தில் தண்ணீரை நிரப்பிய சந்திரமதி அதை தரையில் வைத்துவிட்டு அடுத்த குடத்தில் நீரை மொண்டாள். டங் என்ற ஒலி கேட்டது. கண்ணனால் உதைக்கப்பட்ட அவளது முதல் குடம் உருண்டு யமுனையில் போய் விழுந்தது. கண்ணா என்று கத்தினாள் சந்திரமதி. அதற்குள் மீண்டும் டங் என்ற 2வது குடத்தையும் உதைத்து நதியில் தள்ளிவிட்டு ஹஹா என்று சிரித்தான் கண்ணன். அவனை அடிக்கப் போனாள் சந்திரமதி. ஆனால் என்ன அதிசயம்! யமுனையில் இருந்து 2 தெய்வீக புருஷர்கள் கிளம்பி விமானத்தில் வைகுந்தம் செல்வதை கண்டாள். உன்னுடைய 2 குடங்களும் முக்தி அடைந்து விட்டன என்று கூறினான் கண்ணன். அவனது திருவடிப்பட்டதால் 2க்கும் முக்தியே கிடைத்துவிட்டது. உன்னால் உடைக்க முடியாது என்று எண்ணி வெண்கல குடத்தை எடுத்து வந்தால் நீ அதன் பந்தத்தையே உடைத்து முக்தி அளித்து விட்டாயே. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் தான் ஏமாந்து போவோம் என்று சொன்ன அந்த பெண்கள் அன்று அவனோடு கண்ணாமூச்சி விளையாடினார்கள். நாளடைவில் கண்ணனோடு விளையாடுவதில் பேரானந்தம் அடைந்த கோபிகைகள் தாங்களே முன்வந்து கண்ணனை கண்ணாமூச்சி ஆட வரும்படி அழைக்கத் தொடங்கினார்கள். இன்று இவ்வாறு கண்ணனும் தானும் ஆனந்தமாக இருந்து தன் அடியார்களுக்கு அதே ஆனந்தத்தை தருகிறான். கிருஷி என்றால் பூமி என்று பொருள். ந என்றால் ஆனந்தம். பூமிக்கு ஆனந்தம் தருவதால் அவன் கிருஷ்ணக என்று அழைக்கப்படுகிறான். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 58வது திருநாமமாக அமைந்துள்ளது. கிருஷ்ணாய நமக என்று தினமும் சொல்லி வருவோரின் துன்பங்களை எல்லாம் கோபிகைகளின் குடங்களை உடைத்தது போல உடைத்து பேரானந்தத்தை கண்ணன் தருவான் என்பதில் ஐயமில்லை. ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.